கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராஜ சேதுபதி தாத்தா கார்த்திக்கிட்ட அந்த சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் கேட்குறாரு, சரி அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அதான் கார்த்திக் எனக்கும் புரியல. அவள் எப்போ பார்த்தாலும் சரியான கோபத்தில் இருக்கா. என் மேலே ரொம்ப கோபத்தில் தான் என்னோட பிள்ளையவே அவள் இழுத்துட்டு ஓடிட்டா. இதனால் எனக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம் ஆயிட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அப்படி என்னதான் தாத்தா கோவம் அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அதை பற்றியெல்லாம் இப்போ சொல்ல முடியாது கார்த்தி அப்படின்னு. கார்த்தியும் சரி கண்டினியூ அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க. அந்த 4 பொண்ணுங்களில் பொண்ணும் 3வது பொண்ணும் ஒரே குணம் மாதிரி அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஒரே குணம்னா எப்படி தாத்தா அப்படின்னு. தாத்தா சொல்கிறாரு, அப்படியே சாமுண்டீஸ்வரியோட குணத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்காங்க அந்த பொண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன தாத்தா எப்படி சொல்கிறீங்க, மொத்தம் எத்தனை பொண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. தாத்தா சொல்கிறாரு, மொத்தம் 4 பொண்ணுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தாத்தா இது லவ்வே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் 4 பொண்ணுங்க அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, நீ கதையை கேளு கார்த்தி அப்படின்னு. கார்த்தியும் சரி தாத்தா கண்டினியூ அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்கிறாரு, அந்த 4 பொண்ணுங்களில் அந்த 3ஆவதா பொண்ணு ரேவதி துர்கா இருக்கா பாரு, அவளும் அப்படியே அவ அம்மா மாதிரி. சாமுண்டீஸ்வரி எப்படி காரை விட்டு இறங்கி நின்னா எல்லாருமே குனிஞ்சு நின்று கையெடுத்து கும்பிடுவோளோ அதே மாதிரிதான் துர்கா காரை விட்டு இறங்கி அங்கேருந்து நடந்து வருவா. அப்ப துர்கா எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கெத்தா திமுறா நிக்கிறா. அப்ப அந்த வந்திருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே துர்காவை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. துர்கா அம்மா வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த துர்காவுக்கு வந்துட்டு மாலை போடுறதுக்காக ஒருத்தன் ஓடி வந்தான். அவனையே செமையா இரிட்டேட் பண்ணி விரட்டி விட்டுட்டா அந்த துர்கா. எதுக்கு எனக்கு மாலை போட வந்தியா, எனக்கெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க அம்மாவை பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுவாங்க, நீ ஏன் பக்கத்துல வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா செம்மையா அது திட்டுவா. துர்கா போயிட்டு நேரா அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் அந்த கடைசி பொண்ணு சுவாதி இருக்கா பாரு, அவளுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணோட திறமைய அந்த சாமுண்டீஸ்வரி அடக்கி வச்சிருக்கா. வெளியில பாட்டு பாடணும் அப்படின்னு தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா அந்த பொண்ணோட கனவை நிறைவேற்றாம அந்த சாமுண்டீஸ்வரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கடைசி பொண்ணு பாவம் வேற எங்கேயாவது போய் பிறந்திருக்கலாம், அந்த பொண்ணோட திறமை இப்படி வந்துட்டு கட்டுப்பாட்டுல இருக்கே அப்படின்னு கார்த்தி சொல்ல. அப்ப தாத்தா சொல்றாரு, ஆமா கார்த்தி, அந்த சுவாதி ரொம்ப நல்ல பொண்ணு, சூப்பரா பாட்டு பாடுவா, கடைசியில அவளோட திறமை வெளியில வராமையே போக போகுது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா தாத்தா, சரி இது வரைக்கும் 3 பொண்ணுங்களோட குணத்தை சொன்னீங்க, 2வது பொண்ணு யாருன்னு சொல்லலையே அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, 2வது பொண்ணை பத்தி தான் நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஏன்னா 2வது பொண்ணு ரேவதி இருக்கா பாரு, அப்படியே அந்த வீட்டுல உள்ள எல்லாரு குணத்தையும் விட மாறுதல். அப்படியே சாமுண்டீஸ்வரி எப்படி இருக்காளோ அப்படியே ஆப்போசிட். ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு ரேவதியை பத்தி தாத்தா சொல்றாரு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரேவதி சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நேரா ஸ்கூட்டில வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கோயில் வாசல்ல 2 முதியோர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க ரேவதி. கொடுத்ததோட அந்த முதியவர்கள் நேரா ரேவதியை பார்த்துட்டு, அம்மா நீ 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப ஸ்கூட்டில மறுபடியும் போகும் பொழுது ஒரு குழந்தை பலூனை பார்த்துக்கிட்டு நிக்கிறத ரேவதி கவனிக்கிறாங்க. அப்ப ரேவதி ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட இருந்து பலூனை வாங்கிட்டு வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சோ கியூட் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ரேவதியும் ரொம்ப ஹாப்பியா பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, தாத்தா சொன்னதுலேயே கேரக்டர் இவங்க கேரக்டர் தான் நல்ல கேரக்டரா இருக்கு அப்படின்னு. தாத்தா சொல்றாரு, எப்படி தெரியுமா இவன் மட்டும் குணத்துல மாறி இருக்கா, அப்படியே என் புள்ள மாதிரி ரொம்ப இன்னசென்ட், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ரேவதி ரொம்ப வந்து எதிர்பார்ப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கேட்கவே ரொம்ப நல்ல குணம் மாதிரி தெரியுதே அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. தாத்தா சொல்றாரு, ஆமா கார்த்தி, இருக்கிறதுலே அந்த பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் நல்ல குணம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த திருவிழாவை காமிக்கிறாங்க. திருவிழாவில் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவங்க பொண்ணுங்களோட உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து அங்க சிவனாண்டின்னு ஒருத்தர் வராரு. வந்துட்டு
சாமுண்டீஸ்வரி வணக்கம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி தலையசைக்கிறாங்க. அப்ப அந்த சிவனாண்டி பக்கத்துல நிக்கிற 2 ஆள்களும் பாத்தீங்களான்னு எவ்வளவு திமிரா உட்கார்ந்துருக்கான்னு அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, ஆமாடா, எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்ல இவதான் நம்பர் 1, இந்த ஊர்ல நம்பர் 2 நான் சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்கிறவடி சொல்றான், ஆமாண்ணா, பல தடவை உங்க காதுபடவே அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சுண்ணா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இந்த எண்ணம் இன்னைக்கு மாறியே ஆகணும், இந்த சாமுண்டீஸ்வரியை ஜெயிச்சு நான் வந்துட்டு நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு. அப்ப அந்த ஆளு சொல்றான், அண்ணா கவலைப்படாதண்ணா, இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அப்ப நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சரி எங்க நம்ம ஆளு, இன்னைக்கு நடக்க போற போட்டியில நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சிவனாண்டி அவர் ஆளை இறக்குறாரு. சிலம்பம் போட்டி நடக்குது. அப்போ ஒருத்தர் இறங்கிட்டு சிலம்பாட்டம் பண்றாரு. அப்ப அந்த சிவனாண்டி சொல்றாரு, ஏய் சாமுண்டீஸ்வரி, என் பக்கத்துல இருந்து ஆள் இறங்கிட்டாங்க, இன்னைக்கு நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் பாரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் நான் ஜெயிக்க போறேன் நான் ஜெயிக்க போறேன்னு நீ சொல்றியே தவிர்த்து நீ ஜெயிக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சிவனாண்டி கோவப்படுறாரு, இங்க பாரு, இன்னைக்கு நான் ஜெயிக்க தான் போறேன், நீ பார்க்க தான் போற அப்படின்னு. உடனேயே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அத பாத்துக்கலாம், இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன், நான் தான் இந்த ஊர்ல நம்பர் 1 இருக்க போறேன், நீ எப்பவுமே நம்பர் 2 தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நேரா இந்த பக்கமா எங்க என்னோட சிலம்பாட்டம் ஆளு அப்படின்னு. அப்ப எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறீங்க, என் பக்கம் சிலம்பாட்டம் ஆட வேண்டிய ஆள் எங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அம்மா அவரை காணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னும் மட்டும் இங்கே தானே இருந்தான், எங்க போனான் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அதாம்மா தெரியல எங்கன்னு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி நேரா சிவனாண்டிய பார்த்து, ஓ சிவனாண்டி, இது உன்னுடைய வேலை தானா அப்படின்னு. சிவனாண்டி கேக்குறாரு, நான் என்ன மேடம் பண்ணேன் அப்படின்னு. அப்ப அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ தான் பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, மேடம் நான் ஒன்றும் உங்க ஆளு காணாம படத்துக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் ஆளை கடத்தி வச்சுக்கிட்டா என்னை ஈஸியா தோக்கடிக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, அவன் எப்படியும் எங்க ஆள் கூட போட்டி போட்டா தோத்து போயிருவேன்னு தெரிஞ்சு போயிட்டு அதனாலதான் அவன் வந்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டான். இப்பவே நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு இப்பவே நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செம கெத்தா பேசுறாங்க. அப்ப அந்த ராஜாவை காமிக்கிறாங்க, சின்ன மாப்பிள்ளையும் காமிக்கிறாங்க. அப்ப சின்ன மாப்பிள்ளை சொல்றாரு, என்ன மாமா இது, கண்டிப்பா இன்னைக்கு அத்தை தோத்துருவாங்களோ அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, டேய் உன் அத்தைய பத்தி என்கிட்ட சொல்றியாடா, உன் அத்தை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவ ஜெயிச்சுட்டு தாண்டா மறுவேளை பாப்பா அப்படின்னு. அப்ப சின்ன மாப்பிள்ளை சொல்றாரு, அதான் போட்டி போட வேண்டிய ஆளை காணுமே, எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, உனக்கு உன் அத்தைய பத்தி தெரியாதுடா, ஏதாவது ஒரு குறுக்கோலியை பயன்படுத்தியாவது அவ ஜெயிச்சிருவா, அவளை பத்தி நீ இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி சொல்றாரு, என்னம்மா சாமுண்டீஸ்வரி, நீ கூட்டிட்டு வந்த ஆளை காணும், அவனை எங்கேயாவது ஒளிய வச்சிருக்கியா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, இங்க பாரு, நீ தான் என்னுடைய ஆளை கடத்தி வச்சிருக்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, உன் ஆளை நான் கடத்தி வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இங்க பாரு, ஒரு வருஷமா என் ஆளை நான் பயிற்சிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக நான் அப்படி ரெடி பண்ணணும், உன் ஆளை நீ எங்கேயோ கொண்டு போய் ஒளிய வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்றியா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவன் எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆளை காமிக்கிறாங்க, சிலம்பாட்டம் ஆடுறவரை. அவரை ரேவதி தான் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆள் சொல்றாரு, அம்மா என்னை இப்பயே விட்டுருங்கம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், என்னை வெட்டியே போட்டுருவாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்ச, ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம நல்லதுக்காக தான் நான் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கேன், ஒருவேளை நீங்க போயிட்டு சிலம்பாட்டம் ஆடி ஒருவேளை நீங்க ஜெயிச்சாலோ இல்ல அந்த சிவனாண்டி ஜெயிச்சாலோ கண்டிப்பா இந்த இடத்துல ரத்தம் ஆறுதான் ஓடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அருவாளால வெட்டி சண்டை போட்டுப்பீங்க, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் தேவையே இல்லை, நீ வந்துட்டு போகாம இருக்கிறது தான் நல்லது, அப்பதான் இந்த போட்டி நடக்காது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு. ஆனா ரேவதி சொல்றாங்க, இல்ல என்னால விட முடியாது, என்ன நடந்தாலும் இன்னைக்கு இந்த போட்டி நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறாரு, என்னடா இது, இந்த அம்மா இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. ரேவதி நினைக்கிறாங்க, எப்படியும் இவன் இன்னைக்கு போக மாட்டான், அதனால இந்த போட்டி அப்ப சாமுண்டீஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து பக்கத்துல இருக்க சகுந்தலாவை பார்த்து, இங்க பாரு சகுந்தலா, நான் இப்போ ஒரு முடிவு பண்ண போறேன்,
கண்டிப்பா நம்ம போட்டிக்கு கூட்டிட்டு வந்த ஆளு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இப்ப எப்படியாவது இந்த போட்டியில நம்ம கலந்துக்கணும், இல்லைன்னா நம்மள தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் அவமானப்படுத்துவான். அதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே கூடாது. நம்மளுடைய பிளான் என்ன தெரியுமா? இப்ப நான் அந்த ஒரு சவால் விட போறேன் மக்களுக்கு முன்னாடி. கண்டிப்பா பணம்னா எவனுமே வந்துட்டு போட்டிக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு பணத்தை அள்ளி வீசுவோம். கண்டிப்பா அவனுங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. சகுந்தலா கேக்குறாங்க, அக்கா என்னக்கா பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. இப்ப நம்ம பணத்தை அள்ளி வீசினோம்னா கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் பயத்தை தூக்கி வீசிட்டு தைரியத்தோட வருவான். அவன் எப்படியாவது ஜெயிச்சுட்டா போதும் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலாவும் சரிக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இங்க பாருங்க, நான் போட்டிக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த ஆளு காணாம போயிட்டான். ஆனா அதுக்காக இந்த போட்டி நடக்காது அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. இந்த ஊரோட மானத்தையும் ஏன் மானத்தையும் காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் இப்போ போட்டிக்கு வந்தே ஆகணும். 5 பவுன் நகை தரேன், எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு 5 பவுன் நகை அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. 5 பவுன் நகைன்னதோட அந்த ராஜாவோட சின்ன மாப்பிள்ள சொல்றாரு, என்ன மாமா இது 5 பவுன் நகையா? இப்போ 1 பவுன் நகை எவ்வளோ? 1 பவுன் நகை எவ்வளோ அப்படின்னு கேட்க, அப்ப ராஜா சொல்றாரு, 1 பவுன் நகை 58 60,000 மாப்பிள்ள அப்படின்னு. இது கேட்டதோட சின்ன மாப்பிள்ள சொல்றாரு, என்ன 60,000? ஆகா, அப்ப 5 பவுன் 3,00,000 ரூபாயா? ஐயோ, நான் இப்பயே போய் களத்துல இறங்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாரு மாப்பிள்ள, அசிங்கப்பட்டு வராத. அங்க போனியன்னா கண்டிப்பா நீ தோத்து போயிடுவ. 1 வருஷமா ஒருத்தன் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் உன்னால போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? தேவையில்லாம நீ போகாத மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, போனா அசிங்கப்பட்டு தான் வருவேன், அமைதியா இரு அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்ட்டு அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன நான் கேட்க கேட்க எல்லாருமே அமைதியா இருக்கீங்க, இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா? அப்ப இந்த ஊர்ல யாருக்குமே தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இது இப்படி, என் பொண்டாட்டியோட நிலைமை எப்படி ஆயிட்டு, கூவி கூவி விற்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு. இதை கேட்டுட்டு சின்ன மாப்பிள்ள சொல்றாரு, ஆமா அத்தை, இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. நம்ம கார்த்தியை நேரா தாத்தாட்ட, ஓ இப்படி ஒரு போட்டி நடக்க போகுதா, எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும் தாத்தா, நான் போயிட்டு அந்த போட்டியில கலந்து ஜெயிக்கிறேன் அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, ஆமா கார்த்தி, நான் உனக்கு கத்து கொடுத்த மொத்த வித்தையும் அங்க இறக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி தாத்தா, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தாத்தா இதுதான் நான் போறதுக்கு சரியான நேரம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க தாத்தா ராஜசேதுபதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப அருணும் ஆனந்தும் சொல்றாங்க, கார்த்தி நீ முன்னாடி போ கார்த்தி, நாங்க வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த சாமுண்டீஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க, யாருக்குமே இந்த ஊர்ல வந்துட்டு தைரியமே இல்லையா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவனாண்டி சொல்றாரு, என்னம்மா இது கூவி கூவி கேட்டுக்கிட்டு இருக்க, ஒருத்தனை வர மாதிரி தெரியலையே அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் ராஜா சொல்றாரு, என்னடா இது, என் பொண்டாட்டியோட நிலைமை இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு, இங்க என்ன நடக்குது? சோ அப்ப உனக்கு சாதகமா சண்டை போடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை, அப்ப இந்த ஊர்ல யாருமே வந்துட்டு ஆம்பளைங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ரொம்ப மட்டமா பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. சகுந்தலா கேக்குறாங்க, என்னக்கா இது ஒருத்தருமே வரவே இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பொறுமையா இரு வந்துருவாங்க அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரகலா வந்துட்டு அந்த 5 பவுன் நகையை காமிக்க, அப்ப எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சாமுண்டீஸ்வரி அந்த நகையை காமிச்சு, ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த நகை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே முன் வரவே இல்லை. அப்பன்னு பார்த்து ஒரு பொக்லிங் வருது. இன்னொரு பக்கம் கேக்குறாங்க, சிவனாண்டி ஒருத்தருமே இல்லையா, அப்ப இந்த போட்டியில நான் ஜெயிச்சதை அறிவிச்சிடலாமா அப்படின்னு. அப்ப ஆனந்த் வராரு. ஆனந்த் கையில கம்போட வராரு. வந்துட்டு, ஏன் ஒருத்தன் இருக்கான், அவனை உங்களால ஜெயிக்கவே முடியாது, அவன் கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கிட்டா உங்களை தோக்கடிச்சிருவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அங்க உள்ளவங்க கேக்குறாங்க, யார் அது, எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரு முன்னாடி வந்தாதானா நாங்க யாருன்னு தெரியும் அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, வந்துகிட்டே இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான், அவங்கள உங்க யாராலையுமே வந்துட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஆனந்த் செம்மையா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யார் அது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஒரு குக்லிங் வந்து நிக்குது.
அந்த கொக்கைன்லேருந்து கார்த்தி இறங்குறாரு. கார்த்தியை நம்ம சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் அவன் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம கார்த்தி அங்கேருந்து இறங்கி வராரு. கார்த்தியை பார்த்ததோட எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ அந்த சிவனாண்டி சொல்கிறாரு, யாருப்பா இது? உனக்கு இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்க. நீ எப்படியும் இந்த போட்டியில் தோத்துருவ, கிளம்பி போயிரு அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ சிவனாடி, உனக்கு எதிராக போட்டி போடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னேன். உனக்கு எதிராக போட்டி போடுறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டேன். அவனையே இந்த இடத்த விட்டு போக சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ரேவதிக்கு தெரிய வருது. ரேவதி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது? நம்ம இவனை இங்க கட்டி போட்டு வச்சிருந்தா அங்க யாரு அம்மாவுக்கு சாதகமா சண்டை போட போறது அப்படின்ட்டு ரேவதி அதிர்ச்சியாகி ஓடி வராங்க. ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி நிக்கிறாரு. ரேவதி நினைக்கிறாங்க, யார் அது அப்படின்னு. அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே கார்த்திய பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி, நீ கண்டிப்பா வெற்றியோட வருவ கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி அந்த சிலம்பத்தோட போய் நிக்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, உன் ஆளுக்கு எதிராக போட்டி போடுறதுக்கு என் பக்கம் ஒரு ஆளை நிப்பாட்டிட்டேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்டை போடுவான். போட்டி ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டிக்கு பக்கத்துல நிக்கிற ஆளு சொல்றாரு, இவன் யாருன்னா இது வரைக்கும் இவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்ப அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இந்த சிலம்பத்துல கலந்துக்கிறவங்க இந்த ஊருக்காரவங்களாதான் இருக்கணும். நீ எதுக்கு எவனவனையோ கொண்டாந்து சேர்க்கிற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட ஆள் கூட இந்த ஊர் இல்லையே. அவனை நீ வெளியூர்ல இருந்தானே கூட்டிட்டு வந்த. அதே மாதிரிதான் இதையும் நினைச்சுக்க. உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்படின்லாம் பேச முடியாது. நீ ஒரு ஆளை இறக்கணும்னு சொன்னா கரெக்டா நான் அந்த ஆளை இறக்கிட்டேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சிலப்பத்துக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆனந்த் கேக்குறாரு அருண் கிட்ட, என்ன அருண், நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? கண்டிப்பா கார்த்தி ஜெயிச்சிருவான்னு அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, என்ன ஆனந்தண்ணா, கார்த்தியை பத்தி நீயே தப்பா நினைக்கலாமா? கார்த்தி எப்படி சூப்பரா சிலம்பம் வீசுவான்னு உனக்கு தெரியாதா? யாரோட ட்ரைனிங்கு? தாத்தாவோட ட்ரைனிங்கு. அவன் எப்படி தோப்பான் பாரு வேணும்னா. அந்த ஆப்போசிட்ல உள்ளவன் 2 ரவுண்ட்லயே பயந்து ஓட போறான் அப்படின்னு. இதை கேட்டதோட ஆனந்தும், ஆமா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு சிலம்பத்துக்கு தயாராகிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி அதை பார்த்துட்டு, இது யார், அது எதுக்காக அம்மாவுக்கு சாதகமா போட்டி போட வராங்க? நம்ம இந்த போட்டியே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எவனோ ஒருத்தன் இந்த போட்டியில அம்மாவுக்கு ஆதரவா வந்து சண்டை போடுறன்னு வந்து நிக்கிறானே. நம்ம என்ன நினைச்சாலும் இந்த போட்டி நிக்காம இருக்காது போலியே அப்படின்ட்டு அந்த ரேவதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்பவே சூப்பரா எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.